வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் கதிஜா ரஹ்மான், கௌரவ் காலே, எஸ்தர் அனில் மற்றும் பலர் நடித்துள்ள திரைப்படம் மின்மினி. ஸ்டேஜ் அன்ரியல் பேபி ஷூ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஆங்கர் பே ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நித்திலன் சுவாமிநாதன் பேசினார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மின்மினி படத்தின் பாடல்கள், ட்ரெய்லர் எல்லாமே சூப்பராக இருக்குது. பெரிய மெனக்கடல் இந்த படத்திற்கு தேவைப்படுது. ஹலிதா படங்களின் டைட்டிலுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். சில்லுக்கருப்பட்டி, மின்மினி என டைட்டில் எல்லாமே ஹைக்கூ போல இருக்கும். படத்தில் நடித்திருக்கும் நடிகர் ரஹ்மான் சார் குடும்பத்தின் இசை இளவரசி கதிஜாவுக்கு வாழ்த்துகள் அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர் மனோஜ் பரமஹம்சா பேசினார். நான் ஆட்டோ சங்கர் எடுத்த போது என்னை பலரும் திட்டினாங்க. ஆனால் அதற்கு பதிலடியாக நிச்சயம் நல்ல படம் கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அப்படியான ஒரு படமாக மின்மினி அமைஞ்சிருக்கு. லாபம் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த படம் எடுக்கல, நல்ல படம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை தான். பலரும் இந்த படம் பார்த்துட்டு ஃபீல் குட் படம் என்பதால் ஓடிடிக்கு நேரடியாக கொடுத்து விடுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் வெளியாகி ஹிட்டான மஞ்சுமெல் பாய்ஸ் படம் எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. பாலச்சந்தர் சார் எப்படி ரஜினி, கமல் சாரை அறிமுகப்படுத்தினாரோ அப்படி நாங்களும் இந்த படத்தில் நல்ல நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இளையராஜா இசை தரும் உணர்வை கதிஜா கொடுத்துருக்காரு. ஹலிதா எந்த விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் செய்ய விரும்பாதவர். இந்த படம் சிறப்பாக வர காரணம் அவர் தான். படம் பார்த்து விட்டு சொல்லுங்க அப்படின்னாரு மனோஜ் பரமஹம்சா. இவரை தொடர்ந்து நடிகை எஸ்தர் பேசினாரு. நான் சின்ன பெண்ணாக இருந்தபோது இந்த படத்தில் கமிட் ஆன பல லொகேஷன்ஸ், பல நினைவுகள் இருக்கு. ஹலிதாவுக்கு நன்றி. இந்த படத்தின் இசை கேட்கும் போது எமோஷனல் ஆகிடுவேன். கதிஜா அந்த அளவு நல்ல இசையை கொடுத்துருக்காரு. எனது நண்பர்கள், குடும்பம் என எல்லோரும் மின்மினிக்காக காத்துக்கொண்டிருக்காங்க. மறக்க முடியாத அனுபவமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னாரு நடிகை எஸ்தர். இவரை தொடர்ந்து நடிகர் கௌரவ் காலே பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹலிதா மேமுடன் பணிபுரிந்த போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். உடன் நடித்தவர்களும் சின்சியராக நடித்து கொடுத்தாங்க அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து நடிகர் பிரவீன் கிஷோர் பேசினார். இது என்னுடைய 2வது படம். முதல் படமும் ஹலிதா மேம் கூட தான். அவர் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து நிற்க வேண்டும் என்று இவ்வளவு நாட்கள் ஒரு படத்திற்கு யாராவது காத்திருப்பார்களா என தெரியல. கதிஜா மேம் இசையும் நன்றாக வந்திருக்கு அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து பாடகர் சிரிசா பேசினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹலிதா கதிஜாவிடம் பணிபுரிந்தது நல்ல அனுபவமாக இருந்தது. படம் பார்த்து விட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து திக் மியூசிக் சந்தோஷ் பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பூரசம்பிப்பி படத்திலிருந்து ஹலிதாவுடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சி. கதிஜா போன்ற இளம் புது திறமைகளை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். புது ஃபீல் குட் படம். படத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை நிச்சயம் பேசப்படும். எல்லோருக்கும் வாழ்த்துகள் அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து இசையமைப்பாளர் கதிஜா ரஹ்மான் பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது நடக்குது என்று நம்ப முடியல. இந்த படத்திற்காக கடந்த 2022 ஹலிதா மேம் என அணுகினார். அவருக்கும் என் இசை பிடித்திருந்தது. ஹலிதா மேம் தனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தது. எனக்கு வேலை செய்ய இன்னும் எளிதாக இருந்தது. என்னை நம்பி வேலை கொடுத்த ஹலிதா மேமுக்கு எனது வேலையில் பக்கபலமாக இருந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. ரசிகர்கள் நீங்க பிடித்திருந்தால் நல்லதா சொல்லுங்க அப்படின்னாரு கதிஜா ரஹ்மான். இவரை தொடர்ந்து இயக்குனர் ஹலிதா ஷமீம் பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மின்மினி படம் சங்கர் சார் வரை ரீச் ஆகியிருக்கு. குழந்தைகளை சின்ன வயதில் வைத்து படம் எடுத்து பின்னர் அதற்காக காத்திருந்தார்களே, அந்த படமா என பலரும் கேட்குறாங்க. இதை புது முயற்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்து நாங்கள் படம் செய்யல. படம் எடுக்க ஆரம்பித்த போது கூட இப்படி காத்திருப்போம் என்று நாங்களும் நினைக்கல. ஏன்னா குழந்தைகளாக இவர்கள் சின்சியராக நடித்து கொடுத்ததை இவர்கள் வளர்ந்த பிறகு வந்த போர்ஷனை பிற நடிகர்கள் நடித்து கொடுப்பார்களா என தெரியல. அதனால தான் அவர்களுக்காக காத்திருந்தேன். இந்த படத்தை நம்பி இத்தனை வருடங்கள் கழித்தும் முதலீடு செய்த தயாரிப்பாளர்கள், படத்தை வெளியிடுபவர்கள் எல்லோருக்கும் நன்றி. கண்டிப்பாக நீங்கள் படத்தை திரையரங்குகளில் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னாரு மின்மினி படத்தின் இயக்குனர் ஹலிதா ஷமீம். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.